கவிக்கோ அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நாளாக அவரோட கவிதைகளுக்கு இசையமைக்கணுன்ற ரொம்ப ஆசை எனக்கு. பட் தாஜ்னு ஒரு முந்திக்கிட்டார். ஸோ நன்றி, வணக்கம். எனக்கு இந்த அரங்கம் நல்ல அளவாக பழக்கப்பட்ட ஒன்று. ஆனாலும் இந்த அரங்கத்திலே பேசுவதில் முன்பும் சரி இப்பொழுதும் சரி எனக்கு ஒரு தனிய பிரியம் உண்டு. ஆனால் இன்றைக்கு கதையிலே இதுவரை பேசிய பலருடைய ஆற்றல் மிகு சொற்பொழிவுகளை முழுமையாக என்னால் கேட்க முடியவில்லை என்றால் ரசிக்க முடியவில்லை. பேச்சியை குறைவு என்று யாரும் கருதக்கூடாது. அந்த பேச்சுக்களை உரைகளை வாங்கி ஒலியை பெருக்கி தருகின்ற கருவியிலே உள்ள குறைதான் நான் நினைக்கின்ற அந்த குறையாகும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை 1928 ஆண்டிலே அவரை அறிவேன். நான் அவரை அறிவதற்கான அந்த காரணம் ஒரு கவி அரங்கத்துக்கு வாழையம்பாடியிலே அவர் முன்னின்று நடத்திய கவியரங்கத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த கவியரங்கத்தில் அவரும் பங்கு பெற்றார். அன்று முதல் இன்று வரை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்றாரே அந்த பெயரிலே ஒரு கவர்ச்சி, அவருடைய கவிதையிலே ஒரு கவர்ச்சி, அவருடைய ஆற்றலிலே அவர் என்பால் காட்டிய அன்பிலே ஒரு கவர்ச்சி, இப்படி கவர்ச்சிக்கு நான் ஆட்பட்டு அவரிடத்திலே இன்று வரையிலே இதையும் நான் இருக்கின்ற வரையிலே அவரை நான் சித்த கொண்டே இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு அருமை கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவருக்கு விழா எடுக்கிற நேரத்தில் அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அழைப்பினை பார்க்கும் பொழுதே கவிக்கோ கருவூலம் என்றுதான் அந்த அழைப்பினை அச்சிடப்பட்டிருக்கிறது. கவிக்கோவே ஒரு கருவூலம் என்பதை சொல்லாமல் சொல்லி அதை அச்சிட்டும் வழங்கியிருக்கின்ற நண்பர்களுடைய திறமைக்கு அவர்களுடைய பாசத்திற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றி நான் உங்களிடத்திலே அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை.
அவர் என்னிடத்திலே ஒரு நல்ல மனிதராக, பாசம் உள்ள மனிதராக, அன்புள்ள நண்பராக பல ஆண்டு காலமாக பழகி வருகிறார். கவியரங்கங்கள் என்றால் அவருடைய கவியரங்கத்திலே உதிர்த்த வார்த்தைகளை நான் இன்றைக்கும் மறக்க முடியாது. விழுந்தாலும் எதை ஓர விழுவார் என்ற சொல்லை அவருக்கு உண்மை எந்த கவிஞனும் உச்சரித்துள்ளதாக தெரியவில்லை. இந்த விழா வைபவத்திற்கு நான் வர வேண்டும் என்ற அவாவையை அவர் வெளியிட்ட போது அதில் நிறைந்திருந்த பாசத்தை நான் உணர்ந்தேன். அந்த பாசத்தின் பிணைப்பில் பல ஆண்டு காலமாக அப்துல் ரஹ்மானோடு நான் கட்டுண்டு இருந்த காரணத்தால், கட்டுண்டு இருந்தேன் என்று சொல்வதால் இன்றைக்கு இல்லை என்று யாரும் கருதக்கூடாது. இன்றைக்கு கட்டுண்டு இருக்கின்ற காரணத்தால் தட்டாமல் தவறாமல் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று உடல் அறிவு மிகுந்திருந்தாலும் கூட எழுந்திருந்து பேச முடியாத ஒரு சூழல் என்னுடைய உடலுக்கு ஏற்பட்டதால் கூட அப்துல் ரஹ்மான் அழைத்துட்டாரே, அவருடைய விழாவுக்கு நண்பர்கள் தான் அழைத்திருக்கிறார்களே, அது தவறாமல் சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வில் தான் இன்றைக்கு நான் இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற நிலை எனக்கு நானே உருவாக்கிய கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பினை நான் பெற்றிருக்கின்றேன். இந்த இனிய விழாவில் உலகமானவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் உள்ள உறுதியை, தமிழ் பற்று, இனப்பற்று இவையெல்லாம் இந்த பற்றெல்லாம் முழுமையாக கொண்டுள்ள எங்களை பொருளதிலே அவர் வைத்துள்ள பற்று, அந்த பற்று தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை நான் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சில பேர் பேசும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்ப துன்பங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அவர் இன்பமாக இந்த பழுவழ ஆண்டு வரையை இருந்த காலம் மகிழத்தக்க ஒன்று. நான் அவரை ஒரு முறை பாராட்டும் பொழுது சொன்னேன், ஒரு கவிதையின் மூலமாக சொன்னேன், அப்துல் ரஹ்மானை இப்படி பாராட்டினேன் என்பதற்கு நான் அவரை பற்றி வைத்திருக்கின்ற ஆசைக்கு, அன்புக்கு, பாசத்திற்கு, தேசத்திற்கு அந்த கவிதை ஒன்றே போதுமானது என்றேன். நான் சொன்னேன், பல புலவர்களை அழைத்து ஒரு போர் போட்டியோ அது கவிதை போட்டியோ நடத்தி
அதற்கு யாரை எந்த பொருளை அந்த போட்டியிலே வந்தவர்களை நகரால் என்று கேட்டால் எனக்கு மிகமான அப்துல் ரஹ்மானை கொடுங்கள் என்று சொன்னேன். அதை ஒரு வாரத்துக்கு முன்பு என்னை சந்தித்து போவதை அவரும் எனக்கு நினைவுபடுத்தினால் நானும் அதற்கு நினைவுபடுத்தேன். இப்படி இதுவரை நினைவுபடுத்திக் கொள்கிற ஒரு சொற்றுடன் அவர் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தோன்றியதற்கு காரணம் அவரோ நானும் கொண்டிருக்கின்ற அன்பும் என்பால் அவர் கொண்டிருக்கின்ற தேசமும் பாசமும் தான் என்றால் அதை யாரும் மறுத்து இயலாது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற கவிஞர் தமிழ் உலகத்தில் கவிஞர்கள் என்று அவசியப்படுத்தினால் அந்த வரிசையிலே முதல் பகுதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு கவிஞர் உண்டென்றால் அவர் என்னுடைய அருமை நண்பர் அப்துல் ரஹ்மான் அவர்கள்தான் என்று சொன்னால் அது மிகையாது. அப்படிப்பட்ட ஆற்றலான அன்பாளரை, அப்படிப்பட்ட தமிழ் உணர்வாளரை எல்லாவற்றையுடன் அதிகமாக நன்றி மறவாத ஒரு நண்பரை முதலாக அன்னுதலில் என்றைக்கும் இருக்கின்ற ஒரு மாசற்ற கவிராயராக அப்துல் ரஹ்மான் நகர்கின்றார். அவருக்கு மணி விழா நடத்துகின்ற ஒன்றாம். மணி விழா என்பது அவர்களுடைய சொல்லாற்றல் என்ற அந்த வரிசையை எடுத்து பார்த்தால் கூட அவர் சொல்லுவார், அண்ணா அவர்களை பற்றி பாடும் பொழுது அந்த கவிதையிலே எழுதினார், அண்ணா விழுந்தாலும் இதை போல விழுவார் என்று எழுதினார். அதை நான் நினைத்து அவரை பார்க்கும் போதெல்லாம் நானும் நினைவுபடுத்தி அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டு அந்த கவிதை வரியை எங்களுக்கு நாங்களே பாராட்டியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட கற்பனையாளர், கவிதையாளர், எல்லோருக்கும் புரிந்த முறையிலே மொழியிலே எளிமையாக இதோ அதற்கு ஏற்ற கவிதை என்று சொல்லக்கூடிய அந்த திறமையும் சிறிதும் அதற்காக தற்பெருமை கொண்டாத தன்மையும் சிறிதளவும் அதற்காக இருமாப்போம் கருவை கொண்டாத நிலையும் ஜனத்தை வைக்க எப்படி உடலை தாழ்த்தி வழக்கத்தோடு அதை பெற்றுக்கொள்கிறோமோ அதை போல தனக்கு கிடைக்கின்ற புகழை எல்லாம் தனக்கு தான் கிடைக்க வேண்டும் என்கிறதால் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய புகழ் நமக்கு கிடைத்திருக்கிறதால் நாம் தமிழ் மீது வைத்துள்ள அன்பால், தமிழர்கள் மீது காட்டுகின்ற பாசத்தால் கிடைத்துள்ளது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப நடைபெறக்கூடிய அற்புதமான கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க இயலாது. அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பவள விழாவிற்கு நான் வெந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாத உணர்த்தோடு வந்து மனதோடு மன மகிழ்ச்சியோடு
இந்த விழா நடக்கின்ற இந்த காலத்தில் நான் அதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து அவர் காட்டிய அன்பை தொடர்ந்து காட்டுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நானும் அவரிடத்தில் அத்தகைய அன்பை காட்டக்கூடியவர். என்னுடைய வயது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அவருக்கு இப்பொழுது அனுபவங்களா எனக்கு 90 வயது பொழுது 93 94 என்று அந்த பக்கத்திலே நடைபோட்டு கொண்டிருக்கிறேன். எனவே பல ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த பழக்கம் பாளையம்பாடி கல்லூரி விழாவிலே கவிதை அரங்கத்தை நடத்தி அதில் ஏற்பட்ட நட்பு பாசம் அது தொடரும் என்ற அந்த நம்பிக்கையை நானும் பெற்று உங்களையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அத்தகைய நம்பிக்கை நாயகர், நன்றி உள்ள கவிஞர், என்றும் நம்முடைய இடத்திற்கு சமுதாயத்திற்கு நாம் மேற்கொண்ட கொள்கைக்கு உரமாக அதை தூக்கி பிடிக்கின்ற தீபமாக விளங்கக்கூடிய அற்புதமான அந்த கவிஞரை உங்கள் தலைவரோடு சேர்ந்து பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை வழங்கி இந்த அளவோடு நான் என்னுடைய உடல்நிலை கருதி இந்த அளவிற்கு இந்த ஆழம் தெரிவிக்காதவன் வந்தேன். என்னுடைய பாராட்டை, என்னுடைய நன்றியை வழங்கி என் உரையை வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். எங்கள் எல்லோரையும் விட சிறந்த கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இந்த சொல்லை நான் யோசித்தும் நேசித்துமே சொல்லுகிறேன். அதற்கு காரணம் அவருடைய பரிமாணம் மற்றும் சேர்மானம். கவிதை என்பது மேலோட்டமாக பார்த்தால் ஒரு பகுதி நேர தொழில் அல்ல. கவிதை என்பது, கலை என்பது, ஓவியம் என்பது, சிற்பம் என்பது எல்லாம் பகுதி நேரமாக செய்கிற பணிகள் அல்ல. ஒரு கலைஞன் தன் சுவாசத்தை போல, உயிர் உடம்பில் தங்கியிருப்பது போல தொடர்ச்சியாக செய்கிற பணியாகும். அப்படி தொடர்ச்சியாக செய்யாவிட்டால் அது முதிராது. கருவில் இருக்கிற கர்ப்பத்தை ஒரு தாய் 1 மாதம் வெளியே இறக்கி வைத்துவிட்டு மீண்டும் உள்ளே வைத்தால் எப்படி இருக்கும்? ஒரு சிப்பிக்குள் விழுந்த முத்து துளி ஒரு சில நாட்கள் சிப்பிக்கு வெளியே இருந்து மீண்டும் சிப்பிக்குள் வந்தால் அது எப்படி கருவாகும்? ஒரு நிலக்கரி முதிர்கிற போது வைரமாகிறது. நிலக்கரியை விட்டு சற்றே இடம்பெயர்ந்து மீண்டும் வந்தால் அதன் முதிர்ச்சி என்னவாகும்? ஒரு கவிஞர் என்பவன் 6 மாதம் கவிஞன், 6 மாதம் ஓய்வு, 10 மணி நேரம் கவிஞன், 8 மணி நேரம் தொழிலாளி, வியாபாரி என்று இருந்தால் அது உருப்படாது. அந்த பணி நிறைவடையாது. ஒரு பட்டுப்பூச்சி கூட்டுப்புழுவிலிருந்து உருவாகிறது. அந்த கூட்டுப்புழு தனக்கு தானே ஒரு திரவத்தை சுரந்து தனக்கு தானே ஒரு கூடு கட்டி கொண்டு தன்னை ஒரு வளர்சிதை மாற்றத்திற்கு உள்ளாக்குகிறது. அதனால்தான் கூட்டுப்புழு பட்டுப்பூச்சியாகிறது. அப்துல் ரஹ்மான் தன் வாழ்நாளில் தொடக்கத்திலிருந்து இன்று வரை ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை போல, ஒரு பட்டுப்புழுவை போல இடம்பெயராமல் முழுக்க முழுக்க தமிழுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அதனால்தான் அவருக்கு இந்த சித்தி வாய்க்கப்பட்டிருக்கிறது. கவிதை என்பது அவருக்கு ஒரு பயிற்சியாக இல்லாமல், கவிதை என்பது ஒரு வரமாக, கவிதை என்பது சுவாசமாக அவருக்கு வந்துவிட்டது. நிறைய சொல்லலாம், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கவியரங்கம் என்ற ஒரு கலை வடிவம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்தது. கலைஞர் வருகைக்கு முன்னால் கூட அனைத்திந்திய வானொலியில்
அவினாசிலிங்கம் செட்டியார் காலத்திலேயே கவியரங்கம் இருந்தது. ஆனால் கவியரங்கம் என்ற கலை வடிவம் லட்சம் மக்களை சென்றடைந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் கவியரங்கத்திற்கு தலைமையேற்ற பிறகுதான். அந்த கவியரங்குகளில் எல்லா கவிஞர்களும் ஒரே துணியில் பாடிக்கொண்டிருந்த போது முற்றிலும் வேறுபட்ட ஒரு குரல், தனிக்குரல், தனக்கென்று ஒரு பாணி குரல், மொழியின் வேறு வடிவம், உணர்ச்சியின் வேறு தொனியில் கவிதை படித்த முதல் கவிஞர் அப்துல் ரஹ்மான் என்பதை இந்த மண் மறந்துவிடக் கூடாது. அந்த தனித்துவம் எதனால் வந்தது என்று யோசித்து பார்க்கிறேன். அவருடைய கல்வியால் வந்தது ஒரு பக்கம், இஸ்லாத்தின் உறவால் வந்தது, உருது கவிதைகளின் உணர்வால் வந்தது. கல்வி, இஸ்லாத்தின் உறவு, உருது கவிதைகளின் உறவு, இவைகளால் ஒரு புதிய பரிமாணம் அவருக்கு வாய்த்தது. நதியை நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? ஒரு தண்ணீர் ஓடுகிறது, தொடர்ச்சியாக ஓடுகிறது என்று சொல்லுவோம். அருவி நடந்து போகிறது, அது நதி என்று சொல்லுவோம். நதியை அப்துல் ரஹ்மான் 2 வரி எழுதியிருக்கிறார். இது தண்ணீர் வாக்கியம் என்று சொன்னார். நதியை தண்ணீர் வாக்கியம் என்று சொன்னார். துளி துளிகள் என்ற வார்த்தைகளால் தொடர்ச்சியாக உண்டாக்கப்பட்ட திரவ வாக்கியம் தான் நதி என்று சொல்வதற்கு இவர் மேல்நாட்டில் பிறந்திருந்தால் இவரை உலக விருதுகள் எல்லாம் தேடி வந்திருக்கும். அவருடைய சொல்லாடலை உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும். சிலப்பதிகாரத்தை 4 வரியில் சொல்ல முடியுமா? இதிகாசத்தை 1 வரியில் சொல்ல முடியுமா? முடியும். ராமாயணம் என்பதென்ன, மகாபாரதம் என்பதென்ன, அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கக்கூடாது என்பது மகாபாரதம், எப்படி இருக்க வேண்டும் என்பது ராமாயணம். 1 வரி. இவர் சிலப்பதிகாரத்தை சொன்னார். பால் நகையாள், வெண்முத்த பல் நகையாள், கண்ணகியாள். பால் நகையாள், வெண்முத்த பல் நகையாள், கண்ணகியாள், கால் நகையால் வாய் நகை போய். கால் நகை என்பதென்ன? சிலம்பு. அதனால் வாய் நகை புன்னகை போய், கால் நகையால் வாய் நகை போய், கழுத்து நகை இழந்த கதை. அவ்வளவுதான். 3 காண்டங்களில் நிறுவிய இளங்கோவடிகள் நிறுவியதை 4 வார்த்தைகளில் சொன்னார். கவியரங்குகளில் அவர் கலைஞர் அவர்களுக்கு பாடிய கவிதையை நினைத்தால் அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் கலைஞரை இப்படி உச்சியில் தூக்கி கொண்டாடிய கவிஞன் இல்லை என்றே சொல்லலாம். அதற்கு காரணம் கவிஞர் மீது அவர் வைத்திருக்கிற காதல். நிறைய பேசலாம், பேச வாய்ப்பில்லை. ஒரு சமுத்திரத்தை இந்த சங்குக்குள் அடைக்க முடியாது. ஆனாலும் கூட இந்த சங்கின் மூலமாக சில அலைகளை அள்ளி இந்த சபையில் எரிந்துவிட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். கலைஞரை 7 கிழமைகளாக பாடுகிறார் அப்துல் ரஹ்மான். பொன்னிவிளவன் பாடவில்லை, குடியரசு பாடவில்லை, முருகு சுந்தரம் பாடவில்லை, சிற்பி பாடவில்லை, ஈரோடு தமிழன்பன் பாடவில்லை, வைரமுத்து பாடவில்லை. 7 கிழமைகளாக வகுத்து அவர் பாடிய அந்த கவிதையில் 2 வரிகளில் நான் வியந்து நின்றேன். இவரல்லவோ கவிஞர் என்று அவரை அண்ணாந்து பார்த்தேன். அவர் ஞாயிறு என்கிறார். நீ ஞாயிறு, இரவிலும் விழித்திருக்கும் ஞாயிறு. நீ திங்கள், அமாவாசையிலும் ஒளிரும் திங்கள். நீ செவ்வாய், செந்தமிழ் பேசி பேசி சிவந்த வாய் செவ்வாய். இது சொல்லலாம். வெள்ளி சொல்றாரு, விடுதலை வானின் விடி வெள்ளி நீ சொல்லிட்டாரு. சனி, உன்னை சபிக்கும் பகைவருக்கு சனி நீ சொல்லிட்டார். இதெல்லாம் சொல்லிடலாம். ரோட்ல போற எல்லா வாத்தியாரும் தமிழ் வாத்தியாரும் சொல்லலாம், போஸ்டர்ல கவிதை எழுதுகிறவன் சொல்லலாம், தபாலில் காதல் கவிதை எழுதுகிறவன் சொல்லலாம். புதன் எப்படி சொல்லுவீங்க? வியாழன் எப்படி சொல்லுவீங்க? மாட்டிக்குவான் எல்லாரும். அப்துல் ரஹ்மான் தைரியமா அந்த சேலஞ்ச் எடுக்கிறார். கவிஞர்கள் எதுக எடுக்கிற போது ரொம்ப வசதியா எடுத்துக்குவான். வண்டு வந்து, கொண்டு வந்து, பண்டு தந்து, நண்டு வந்து எழுதினா கவிதை முடிஞ்சு போச்சு. எதுகை இது ரொம்ப எளிமை. தொட்டு இருக்கும், விட்டு இருக்கும், பட்டு இருக்கும், சுட்டு இருக்கும், ரொம்ப எளிமை. இது எடுக்கிற போது எதுகையை வளமான சொல்லிருக்கிற எதுகளை எடுத்துக்கொள்வான்,
தப்பிச்சு ஓடுவான். அப்ப போயிட்ட எஸ்கேபிஸ்ட் ஆகிறான். தைரியமானவன் நிலான்னு தொடங்கி பாரு. தமிழ்ல சொற்களே குறைவு. நிலா, உலா, விழா, பலா, கலா, இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். ரொம்ப ரிஸ்க். அந்த ரிஸ்க் எடுத்திருக்காரு புதன். கலைஞரை புதன் எப்படி சொல்லுவீங்க? வீழ்த்தும் தோல்விகளை வெற்றியாக்கும் அற்புதன் நீ. சலாம். வியாழன், இது கஷ்டம். ஆழ்ந்த கல்வி ஆழங்கண்டவன் நீ. கல்ல சேர்த்தாரு. கல்வி ஆழங்கண்டவன் நீ. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, 7 நாட்களுக்கு 7 சொல். அந்த 7 நாட்களுக்குள் கலைஞர் அடக்கம். கலைஞர் இந்த 7 நாட்களும் அடக்கம். அற்புதம். இதெல்லாம் நீங்க கவியரசர் செய்து காட்டிய சாமர்த்தியமான விஷயங்கள். கவிதையில நான் பார்க்கிறது எப்படி கேட்டா, இந்த வயசில் என்ன தோணுகிறது என்றால், கவிதை தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் முழுக்க தூய்க்க தெரியாது. தமிழர்களுக்கு, தமிழர்கள் இந்த சொல்லில் மோகம் கொண்டவர்கள். இந்த ஒலிபெருக்கி முன்னால் ஒருவன் வெறும் சொல், அந்த சொல் ஓசையில் ஒரு சின்ன காமம் இருக்கிறது. காதுகளுக்கான காமம். அந்த காதுகளுக்கான காமத்தில் தமிழன் சொட்டி கிடப்பான். அது போதும். என்ன சொல்றான் தேவையில்லை. அன்றொரு நாள் மாலையிலே அவளை கண்டேன். இது ஒண்ணுமே இல்லை. வெறும் சவுண்டு. அன்றொரு வெறும் சவுண்டு. இந்த சப்த போதை இருக்கே, இந்த சப்த போதையில் விழுந்து கிடப்பான். இதை தாண்டணும். கவிஞன் முதலில் மொழியாடலில் இருக்கிறான், பிறகு சொல்லாடலுக்கு வருகிறான், பிறகு கலையாடலுக்கு வருகிறான், பிறகு கருத்தாடலுக்கு வருகிறான், இறுதியில் அறிவாடலுக்கு வர வேண்டும் கவிஞர். அறிவாடலுக்கு வந்தால்தான் அவன் உச்சத்தை தொழுகிறான். ஞான அனுபவம் பெற வேண்டும். சொல்லுக்குள் இருந்து அவன் வெளிவந்து சொல்லுக்கு சிக்காத ஞானத்தை சொல்லுக்குள் சிக்க வைத்து செல்ல வேண்டும். திருமூலன் செய்தான், திருவள்ளுவன் செய்தான், கீட்ஸ் செய்தான், ஜான் டன் என்ற கவிஞன் செய்தான், இமாம் ஷா அதி செய்தான், ஃபிர்தௌசி செய்தான். தமிழில் அப்துல் ரஹ்மான் செய்து கொண்டு இருக்கிறார். அவரை நான் பாராட்டுகிறேன். இங்கே மதங்களை பற்றி பேச்சு வந்தது. நான் ஒரு கவிதை எழுதினேன். ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது நான் ஒரு கவிதை எழுதினேன். முதல்ல ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ராமர் அவதாரமா மனிதனான்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். நான் சொல்வது மிக முக்கியமான, இந்த சபையில் எந்த சபையில் எதை சொல்ல வேண்டும் என்றால் தான் அந்த சபையில் அது கருத்து நிலைக்கும். இது சொல்ல வேண்டிய சபை. ராமன் பிறந்த இடம் இது, அங்க கோயில் கட்டுறோம்னு சொல்லலாம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ராமன் அவதாரமா மனிதனா? அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்குவது என்று பொருள். கர்ப்பத்தினால் அழுக்குப்படுத்தப்படாதவன் தான் அவதாரம். அவனுக்கு இந்திரியம், கர்ப்பம் என்ற உபகரணங்கள் தேவையில்லை. அவன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறான். அவன் அவதாரம் என்று சொன்னால் பிறக்காதவனுக்கு ஏன் பிறப்பிடம்? ராம அவதாரம் என்றால் பிறக்காதவனுக்கு எது பிறப்பிடம்? இல்லை. கோசலையின் வயிற்றுதித்தவன் சொல்லுங்க. தசரதனுக்கும் கோசலைக்கும் பிறந்தவன், வயிற்றுதித்தவன். அப்படி என்றால் வயிற்றிலிருந்து வந்தால் அவன் மனிதன். மனிதனுக்கு எதற்கு கோயில்? இந்த 2 கேள்விக்கும் இதுவரைக்கும் பதில் இல்லை. நானும் ஒரு பொது மனிதனாக, மத நல்லிணக்கம் பேசுகிறவனாக, இந்த மண் மனிதநேய மண் என்று வற்புறுத்துகிறவனாக, நாம் எல்லா மதங்களையும் கடந்து எல்லா மதத்துக்குள்ளும் மனிதர்களை பார்க்கிறோம் என்ற நிலைமையில் உள்ளவனாக நான் சொன்ன இந்த கருத்துக்கு பதில் இல்லை. நம்முடைய அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை இருக்கிறார். அவருடைய சுட்டு விரல் சிறகுகளின் நேரம்
நேயர் விருப்பம், பால் வீதி, இந்த நூல்களை எல்லாம் நீங்கள் படிக்கலாம். நான் சொல்ல போற நூலை நீங்கள் படிக்க மட்டும் கூடாது, கற்கலாம். படித்தல் வேறு, கற்றல் வேறு. படித்தல் என்பது a kind of reading. கற்றல் என்பது a process of learning. அவருடைய படைப்புகளில் உச்சம் நான் நினைப்பது தேவகானம் என்று எழுதியிருக்கிறார். அந்த வடிவம் சிவவாக்கியர் குடித்தது. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொணமொணன்று சொல்லு மந்திர வேதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இது துணி. பறைச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோல் எழுப்பிருள் இலக்கமிட்டு இருக்குதோ. இது துணி. இந்த துணியை பிடித்துக் கொண்டு ஒரு ஞான வெளியில் பயணமாகிறார் அப்துல் ரஹ்மான். அதில் ஒரு கவிதை சொல்றாரு. இந்த கவிதை உச்சம். இதான் ஞான அனுபவம் நான் சொல்றேன். கல்லில் கடவுளை காணுகின்ற பக்தனே. கல்லுக்குள்ள கடவுள்னு பாக்குற நீ ரொம்ப கெட்டிக்காரன்பா. கல்லுக்குள்ளே கடவுளை பார்த்துட்ட, சந்தோஷம்தான். ஆனால் நல்வுயிர் மனிதனில் நாதன் தெரியவில்லையா? அப்துல் ரஹ்மான் கேட்கிறாரு. கல்லுல கடவுளை பார்த்த ரொம்ப புத்திசாலி நீ, மனிதனுக்குள்ள ஏப்பா கடவுளை பார்க்கல? அற்புதம். கல்லிலே கடவுளை காணுகின்ற பக்தனே, நல்லுயிர் மனிதனில் நாதன் தெரியவில்லையா? கல்லில் கோயில் கட்டவே கடவுள் வாழும் மனிதனை கொல்லுகின்றதேன் இந்த கொடுமை எந்த மதமடான்னு கேட்கிறார். இது என்ன ரிலிஜன்? மனிதனுக்காக கடவுளையும் கடவுளுக்காக மனிதனையும் கொல்லுவது எந்த மதம் சொன்னது கேட்கிறார். அவர் இஸ்லாத் மறந்துருங்க, இந்து கிறிஸ்தவம் எல்லாத்தையும் மறந்துருங்க. எல்லா மதத்துக்கு கீழே இருக்கும் மனிதனை எழுப்பு என்று சொல்வதுதான் அப்துல் ரஹ்மானுடைய குரல். அந்த குரலுக்கு நானும் செவி சாய்க்கிறேன், அந்த குரலை நானும் வழிமொழிகிறேன். அப்துல் ரஹ்மான் அவர்களே, இதுதான் ஞானத்தினுடைய உச்சமான வயசு. எனக்கெல்லாம் 110 வயது வாழ வேண்டும் என்ற ஆசை. அனுபவிக்க இல்லை. வயது கூடுகிற போதுதான் மனிதர்களை பற்றிய ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். 40 வயதில் புரிந்து கொண்ட இந்த உலகத்தை விட இன்று தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறேன். என் எழுத்தை இப்போது நான் காதலிக்கிறேன். என் பழைய எழுத்தெல்லாம் சரியில்லை, இப்போது எழுதுவது சரி என்று தோன்றுகிறது. காலம் அனுபவத்தை கொடுக்க கொடுக்க ஞானம் மொழியும் சேருகிற போது புதிய படைப்புகள் உச்சமாகின்றன. 80 என்பது முதுமையின் தொடக்கம் அல்ல, இளமையின் கனிவு. இன்னும் நீங்கள் வாழ வேண்டும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவரிடம் சொன்னேன், சிகரெட்டை நிறுத்தி விடுங்கள்னு சொன்னேன். சிகரெட் வேண்டாங்க, என்னங்க எப்ப பார்த்தாலும் சிகரெட் கையில் வச்சுட்டு இருக்கீங்க, பேனாவை வச்சுக்கீங்க, சிகரெட்டே வச்சுட்டு இருக்கீங்க. நாங்களெல்லாம் வற்புறுத்தி சொன்ன போது சிகரெட்டை விட்டு விட்டார். ஆனா என் நண்பர்கள் சொல்கிற தகவலை வைத்து பார்த்தால் இன்னும் உணவு ஆசை தீரவில்லை. இப்ப பிரியாணின்னு சொன்னா கலைஞர் பேச்ச கேட்காம கூட போயிடுவார். கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு. நான் சொல்றேன், 40 வயசுக்கு மேல மனிதர்களே, சாப்பாட்டு மேஜையில் பசியோடு உட்காருங்கள், பசியோடு எழுந்து விடுங்கள். இதான் வாழ்க்கை. அப்துல் ரஹ்மான் அவர்களே, 100 ஆண்டுகளுக்கு மேல் நீங்கள் வாழ்ந்து இன்னும் ஞான கவிதைகளை தமிழுக்கு தந்திட வேண்டும். வாழ்க அப்துல் ரஹ்மான். கடல் அலைகளுக்கு அப்பாலும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த பூபாகத்தின் எண்ணிலடங்கா தேசங்களில் வாழுகிற கோடானு கோடி மக்களும் இனி காலாகாலத்துக்கும் உணரத்தக்க விதத்தில் கவிக்கோவின் கவிதைகளை kaviko.com இணையதளத்தின் மூலமாக வெளியிடுவதில் உலகம் உள்ளங்கையில் என்பர். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரின் உள்ளங்களிலும் கைகளிலும் கவிக்கோவின் கவிதைகளே என்ற பெருமை நிலைநாட்டப்படுகிற வேளையில் வானளாவிய எண்ணங்களை தாவ விடுகிற இதய சுரங்கத்திலே இருந்து அந்த கவிஞனின் பெரிய மனது அதை தொடங்கி வைக்கக்கூடிய பிறர்க்கரிய பேச்சினை
இந்த இனிய நாளில் இந்த எளியனுக்கு வழங்கியதை எண்ணுகையில் நன்றி பெருக்காற்றில் வார்த்தைகளை சொல்ல இயலாமல் நான் தவிக்கிறேன். என் வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்வாகவே இதனை கருதுகிறேன். காலத்தின் அருமை கருதி நான் கவிக்கோ அவர்கள் என் இருதயத்தை வருடிய சில செய்திகளை இங்கே காட்ட விரும்புகிறேன். 3 காட்சிகள், 3 புலவர்கள். என்னாலும் ஒலிக்காத ஆராய்ச்சி மணி ஓசை கேட்டு பதறி ஓடி வந்தான் சோழ நாட்டு மன்னன். காராம்பசு ஆராய்ச்சி மணியை பற்றி இழுப்பதைக் கண்டு பதறிய வேளையில் அமைச்சர் சொன்னார், வளவ, நின் புதல்வன் மணிநெடுந் தேரில் ஏறி அளவில் தேர் தானே சூழ அரசுளான் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று தேர்க்கால் இடைபுகுந்து இறந்ததாக தளர்வுத்தை தாய் வந்து தந்தது இந்த செய்தி என அரசகுமாரர்கள் செல்லுகிற பெரும் படை செல்லுகிற பாதையிலே தேர் சென்றதனால் துள்ளி குதித்து வந்த கன்று அதிலே மடிந்த நிலை சொல்லிய போதும் தேர்க்காலில் இடச் சொன்னான் மன்னவன் என்றார் சேக்கிழார். இது ஒரு காட்சி. பால் நகையாள் வெண்முத்து பல்நகையாள் கண்ணகிதன் கால் நகையால் வாயிலகை போய் கழுத்து நகை இழந்த கதை என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வர்ணித்த சிலப்பதிகாரத்தில் அல்லங்காடியும் நாணங்காடியும் நெடுங்கல் மன்றமும் பாவை மன்றமும் பொய்க்கரியாளர் புறங்குற்றாளரை என் கைக்கோள் பாசத்துக்கு அகப்படுவாரில் காதம் 4 கடுங்குரல் எழுப்பி பூதம் புடைத்துண்ணும் பூத சதுக்கமும் கொண்டுள்ள அந்த காவிரி பூம்பட்டினத்தில் அரசு கோல் கோடினும் அரங்குறவையத்து நூல் ஒரு திறம் பற்றினும் நாவால் நவிலாது நவை நீர் உகுத்து பாவை நின்று அழுவும் பாவை மன்றம். இது இளங்கோ காட்டுகிற காட்சி. இது அரசியல்வாதிகளின் அரங்கம். அரசியல் உலகத்தார் கவிக்கோவை வாழ்த்துகிற அரங்கம். அந்த கனி பொறியை தொடங்கி வைக்கின்ற கவிக்கோ இணையதளத்தை தொடங்கி வைக்கின்ற வைகோவின் நெஞ்சிலே பதிந்து விட்ட காட்சி. இந்த 2 காட்சிகளையும் சொல்ல அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இது நெடுநாட்களாக தமிழ் நிலம் நிலைநாட்டிய ஒன்று. நீதி தேவதையை பாவை மன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார் இளங்கோவடிகள். பழைய நாகரிகங்கள் செழித்து வளர்ந்த கிரேக்கத்திலும் எகிப்திலும் நீதி தேவதையின் ஒரு கையிலே தராசு தட்டுக்களையும் இன்னொரு கையிலே வாளையும் கொடுத்து கண்களை கருப்பு துணியாலே கட்டி வைத்தார்கள். இப்பொழுது கவிக்கோ வருகிறார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வருகிறார். அவர் கேட்கிறார், கொலைவாள் உன் கைக்கு எப்படி ஆபரணமாயிற்று? ரத்தம் உன் நகங்களுக்கு எப்படி மருதாணி ஆயிற்று? ஏ நீதி தேவதையே, உன் வாழ் உன் கண்கட்டுக்களை அவிழ்க்கட்டும். உன் குருட்டு ஓட்டத்தில் தலைகளுக்கு பதிலாக கரங்கள் வெட்டுப்பட்டு கிடக்கின்றன. நீதி தேவதையே, கண் திறந்து பார். அங்கே புறாவின் மாமிசத்தை சிவிகள் சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். இங்கே பூசாரிகள் தரகர்களாகி விட்டார்கள். மனச்சாட்சியின் நாக்குகள் உன் வாசலில் கலற்றி வைக்கப்படும் செருப்புக்கள் ஆகிவிட்டன. நரக வார்த்தைகளே நிறைந்திருக்கும் உன் வேத புத்தகத்தில் சொர்க்க சொற்களே இல்லையே ஏன்? சேக்கிழார், இளங்கோ, இங்கே கவிக்கோ நீதி தேவதையை எல்லா காலத்துக்கும் பொருத்தமான விதத்தில், அதிலும் இன்றைய அரசியல் உலகத்திற்கு மிக பொருத்தமான விதத்தில் நீதி தேவதையை கொண்டு வந்து நிறுத்துகிறார் கவிக்கோ. நான் எல்லை கடந்து செல்ல விரும்பவில்லை.
இது அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உன்னதமான மன்றம். பால்வீதியை 74 அரங்கேற்றி கவியரசர் தாகூரின் சித்ராவை மொழிபெயர்த்து கம்பனின் கவிதையிலே அரசியல் ஊடாடலை அலசி ஆராய்ந்து எண்ணற்ற படைப்புகளை தருகின்றவர் மின்மினிகளின் நேரத்தில் சொல்லுகிறார். மின்மினிகளின் கடிதத்தில், நீ இமை திறக்கும் போதெல்லாம் நீ விளக்குகளை ஏற்றுகின்றாய். நீ நெருப்பு, நான் விட்டில். நீ எரிப்பதால் உனக்கு பெருமை, நான் எரிவதால் எனக்கு பெருமை. சிறகுகளின் நேரத்தில் ஒரே ஒரு கண்ணி கவிக்கோ தருகிறார். நாம் பிரிவோம், அதனால்தான் நாம் பிரியாமல் இருப்போம். அரசியல்வாதிகள் எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு தலைவனும் பதவி பிரமாணத்துக்கு வருகிற பொழுது இறைவனின் பெயரால், மனச்சாட்சியின் பெயரால் உறுதி எடுத்துக்கொண்டு நாட்டுக்காக, மக்களுக்காக நான் தன்னலமின்றி பாடுபடுவேன், உழைப்பேன் என்று சொல்லுவது வழக்கம். 1961 வருடம் கேபிட்டல் ஹில் வாஷிங்டனில் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற ஜான் எஃப் கென்னடி தன்னுடைய தொடக்க உரையில் அந்த ஜனவரி 20 the first inaugural address, அந்த பேச்சில் சொன்ன வார்த்தைகளை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பல பேர் மேற்கோள் காட்டுவார்கள். Ask not what your country can do for you, but ask what you can do for your country. நாடு உனக்கு என்ன செய்யும் என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாய் என்று கேள். இது கென்னடி தந்தது என்று நான் கென்னடியை அந்த கல்லூரி நாட்களில் மனதுக்குள் ஆராதித்தவன். சீனம் படையெடுத்த போது நாட்டுக்கு பக்கபலமாக நிற்க துடித்தவன் தலை சிறந்த பேச்சாளன் என்பதால். ஆனால் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய நூல்களை படித்த போதுதான் உண்மை விளங்கியது. இது கென்னடியின் சொந்த சரக்கல்ல. உருது மொழியிலே தலை சிறந்த கவிஞன் கலீல் கிப்ரான் புதிய எல்லைகள் என்ற நூலில் அவன் வர்ணிக்கிறான். நாடு தனக்கு என்ன செய்யும் என்று நினைக்கிறவன் ஒட்டுண்ணி, நாட்டுக்கு நான் என்ன செய்வேன் என்று திட்டமிடுகிறவன் பாலைவனத்திலே காணப்படுகிற நீரூற்று. நம்பிக்கை ஊட்டுகிறார் கவிக்கோயில். அரசியல்வாதிகளாக இருப்பதால் சொல்லுகிறேன், இந்த அரசியல் குருட்சேத்திரத்தில் தோல்விகளும் வெற்றிகளும் ஏற்றங்களும் இறக்கங்களும் வீழ்ச்சிகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதிலும் என் போன்றவனுக்கு தேவையான வார்த்தைகளை நான் கவிக்கோவில் தேடுகிறேன். அவர் சொல்லுகிறார், நீ போராளி, இலக்குக்காக போராடுகிறவன், லட்சியங்களுக்காக போராடுகிறவன். தயங்காதே, கலங்காதே, மயங்காதே, தோல்வி என்று கருதாதே. அவர்தான் சொல்லுகிறார். ஒரு நாள் எனக்கும் வானத்துக்கும் போட்டி வந்தது, எனக்கும் விண்ணுக்கும் போட்டி வந்தது. வானத்துக்கும் எனக்கும் போட்டி. நான் விடுவேனா? நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், வானம் வைகரையை எடுத்து வைத்தது. சொக்கட்டான், ஒரு காய காட்டினா இன்னொரு காய நகட்டணும், ஒரு காய விட்டணும்னா இன்னொரு காய கொண்டு வரணும். நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், வானம் வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், வானம் மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், வானம் நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், வானம் வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், வானம் நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், வானம் மேகங்களை எடுத்து வைத்தது. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன், வானம் மின்னலை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், வானம் இடியை எடுத்து வைத்தது. நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், வானம் இருளை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், வானம் கிரகங்களை எடுத்து வைத்தது. நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், வானம் புயலை எடுத்து வைத்தது. சரிக்கு சரியாக இருக்கிறது. இனி லட்சியங்களை நோக்கி என் பாதங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றது.
ஆக போராளிக்கு தோல்வி இல்லை என்பதற்கு கவிக்கோ உணர்ச்சி ஊட்டுகிறார். இலங்கையின் எண்ணத்தை இந்தியா செயல்படுத்தும் என்று எனக்கு முன்னைய அமர்விலே சொற்கள் என் செவிப்பறையிலே விட கேட்டேன். அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. நான் கவிக்கோதான் எனக்கு அத்தாரிட்டி. நான் எங்கும் செல்ல விரும்பவில்லை. கவிக்கோ என்ற கவிதா மண்டலத்துக்குள்ளே நான் உலவுகிறேன். அங்கே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலே தாரகைகள் என் கண்ணுக்கு தெரிகின்றன. 1987 உள்ள உடைந்திருந்த வேளை சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த என் அருமை சகோதரன் திருமாவளவன் என்னை அழைத்துக் கொண்டு போய் அந்த விடுதியிலே பேச வைத்த நேரம், அப்பொழுது கவிக்கோவின் கவிதை வருகிறது. இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ், இந்திய அமைதி படை என்ற பெயரில் தாக்கப்பட்ட நேரம் நான் சொல்லவில்லை, கவிக்கோ சொல்லுகிறார். அங்கே பிணங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இங்கே விக்கெட்டுகள் எவ்வளவு விழுந்தன என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அன்று அசோகன் போதிமர் அனுப்பி வைத்த போதிமர கன்று ஆயுதங்கள் பூக்கிறது. அசோகன் அனுப்பி வைத்த போதிமர கன்று ஆயுதங்கள் பூக்கிறது. அசோக சக்கரத்தின் குருட்டு ஓட்டத்தில் இந்த நாட்டின் தேசிய கொடியில் இலச்சனைதான் அசோக சக்கரம். இந்த கவிஞனின் துணிச்சலை பாராட்டுகிறேன். அது தன்மான தமிழனின் உணர்ச்சி தலை வணங்குகிறேன் அந்த கவிஞனுக்கு. அசோக சக்கரத்தின் குருட்டு ஓட்டத்தில் கன்றுகளின் ரத்தம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தாய்ப்பசுவோ விளம்பர சோரட்டிகளை தின்று அசை போட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே குண்டுகள் விழுந்து மடிந்து அவல ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே வெள்ளி திரைகளுக்கு முன்னால் நாம் விசில் அடித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் சயனைடை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதரபானம் அருந்துகிறோம். அவர்கள் கவரிமான்கள். வியப்புக்கில்லை, நாம் வெறும் கவரிகள். அடுத்த வார்த்தை தான் முக்கியம். தேவ வேடம் போட்ட சாத்தான்கள் இப்பொழுது வேதம் ஓதுகின்றன. தேவ வேடம் போட்ட சாத்தான்கள் இப்பொழுது வேதம் ஓதுகின்றன. நான் சொல்லவில்லை, கவிக்கோ சொன்னார். எல்லா காலத்துக்கும் பொருத்தமா. ரத்தம் மறைந்த பற்கள் கொண்ட ஓநாய்கள். ஓநாய்களின் பற்களில் ரத்தம் உதடுகள் மறைத்திருக்கின்றன. ரத்தம் மறைந்த பொற்கள் ஓநாய்கள். நீரை கலக்கிய பழியை ஆடுகளின் மீது சுமத்தி கொண்டிருக்கின்றன. ரத்தம் மறைத்த பற்களை கொண்ட ஓநாய்கள் நீரை கலக்கிய பழியை ஆடுகளின் மீது சுமத்தி கொண்டிருக்கின்றன. இது 87, 2015க்கும் அது பொருந்தும். சிலம்புலியார், நான் தமிழ் கவிஞர்களை, புலவர்களை, தமிழ் அறிஞர்களை நான் உச்சி மேல் வைத்து மெச்சுகிறவன். நான் தமிழ் இலக்கியத்தில் நுனிப்புல் மேய்ந்த ஒரு சாதாரண அற்பமானவன். அவர்கள் இலக்கிய கடலாக திகழ்கின்றவர்கள். அந்த பெருமக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அவையிலே தான் இதை சொல்லுகிறேன். நீதி இல்லை தமிழனுக்கு. எங்கே கேட்பது? கவிக்கோடம் தான் நான் கேட்பேன். மனித உரிமை கவுன்சிலில் தமிழனுக்கு நீதி இல்லை. நீதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது, சாகடிக்கப்பட்டு விட்டது. ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. ஆயுதம் ஏந்தாத அப்பாவிகள், பச்சிளம் பாலகர்கள், சின்னஞ்சிறு பிஞ்சுகள், நமது சகோதரிகள், நமது அன்னையர், நமது தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள், நோயாளிகள் லட்சக்கணக்கிலே படுகொலை செய்யப்பட்டனர் இலங்கை தீவிலே. ஒரு தமிழ் சமூகம் அழிக்கப்பட்டது. ரத்தம் ஆறாக ஓடியது. இதற்கு நீதி உண்டா? ருவாண்டாவிலே நீதி, சூடானிலே நீதி.
நாஜிகள் செய்த கொடுமைக்கு நீதி, ஆனால் பாராண்ட தமிழருக்கு நீதி இல்லை. ஆனால் ஒரு செய்தி வந்தவுடன் இலங்கை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு விட்டது. இல்லை, இலங்கை அரசு ராஜபக்சே நியமித்த மேக்ஸ்வெல் பர்ணகமா அறிக்கையே சொல்லிவிட்டது அங்கு போர்க்குற்றங்கள் நடைபெற்றது என்று. தொலைக்காட்சி ஊடகங்கள் தான் மின்னல் வேகத்திலே திரையிட அவ்வளவு ஏக்கம் தமிழர்களுக்கு. நாட்டு மக்கள் மனதிலெல்லாம் ஆஹா நீதி கிடைத்து விட்டது, அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்களாமே, அவ்வளவு ஆத்திரம், அவ்வளவு ஏக்கம். ஆனால் எவ்வளவு நயவஞ்சகமாக, ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாயின் வேலையாக, மறுக்க முடியாத சேனல் போர் சாட்சியங்களை, இசைப்பிரியா நாசமாக்கப்பட்டதை 8 இளம் தமிழர்கள் நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்டு கொல்லப்பட்ட காட்சியை ஜான் ஹெய்ன்ஸ் இது உலகம் ஏற்றுக்கொண்ட நிறுவனம் என்று சொன்ன பிறகு மறுக்க முடியாததான். இவையெல்லாம் நடந்தது உண்மைதான், அரசு மறுக்க முடியாது என்ற செய்தியை சொல்லிவிட்டு இந்த குழந்தைகளும் பெரியோர்களும் லட்சக்கணக்கான தமிழர்களும் கொன்றது இலங்கை ராணுவம் அல்ல, விடுதலை புலிகள் என்று சொல்லி இந்த கொடூரமான செய்தியை தந்தது. உள்ளம் உடைந்து போயிருக்கிறோம். கவிக்கோ அவர்களே, நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் சொல்வது சுயநலத்துக்காக, தமிழர் நலனுக்காக. எங்கள் நாடி நரம்புகளில் எனக்கு பின்னாலே வருகிற இளம் தலைமுறையினுடைய நாடி நரம்புகளில் கனலை ஏற்றுகின்ற கவிதைகளை தாருங்கள். உங்கள் கவிதை உலகிலே குத்திட்டிகள் வரட்டும், உங்கள் கவிதை உலகிலே வாட்கள் வரட்டும், உங்கள் கவிதையை சாட்டையை சொடுக்குங்கள். மதுவின் பிடியிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமுதாயம் மதுவின் பிடியிலிருந்து விடுபடட்டும். உங்கள் கவிதை சவுக்கை சொடுக்குங்கள். நீங்கள் ஒரு கவிதா விளக்கு, உங்கள் விளக்குகளை ஏற்றுங்கள். இந்த ஊழல் ஈருளிலே இருந்து தமிழகம் விடுதலை பெறட்டும். இயற்கை அன்னையே, இந்த தமிழ் நிலத்தின், தமிழ் குலத்தின் நலனுக்கு இன்னும் எண்ணற்ற பிறைகளை இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு வழங்கி, அவர் மூலம், அவர் வழங்குகின்ற கவிதைகளின் மூலம் இந்த தமிழ் குலம் தலைப்பதற்கு அருள்வாயாக. இந்த அரிய வாய்ப்பை தந்ததை நான் எந்நாளும் மறவேன். உங்களுடைய இந்த சிறந்த ஒரு நிகழ்வில் என்னை நினைத்து அழைத்து இணையதளத்தையும் தொடங்கி வைக்க சொன்னீர்கள். இந்த நன்றியை நான் என்றைக்கும் மறவேன் என கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஒரு காலத்தில் மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது கவிஞர்களுக்கு, புலவர்களுக்கு உரிய மரியாதை கிடைத்தது. மோசிகீரனார் படுத்துறங்கிக் கொண்டிருந்த போது மன்னன் உள்ளே வந்தான். தன்னுடைய கட்டிலில் யாரோ ஒருவன் படுத்திருக்கிறான் என்று பார்த்ததும் யார் என்று அறிய ஆவல் பட்டான். அவன் உறங்கிக் கொண்டிருப்பவன் ஒரு புலவன், மோசிகீரனார் என்று தெரிந்ததும் அவனை எழுப்பாதீர்கள், உறங்கட்டும் என்று சொன்னான் மன்னன். இது இலக்கியத்தில் நாம் காணுகிற ஒரு செய்தி. மன்னராட்சி காலத்தில் புலவர்களுக்கு அப்படி ஒரு மதிப்பு இருந்தது. சராசரியாக யாரேனும் ஒருவன் போய் அந்த கட்டிலில் அமர்ந்திருந்தாலே அவனுக்கு கடும் தண்டனை வழங்கியிருப்பார்கள். ஆனால் படுத்தவன் ஒரு புலவன், ஒரு மன்னனின் கட்டிலில், ஆசனத்தில். புலவன் என்பதனால் அவன் அப்படியே உறங்கட்டும், அவனை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அந்த மன்னன் கட்டளையிட்டான் என்று இலக்கியத்தில் நாம் அறிகிறோம். ஆனால் இன்றைக்கு கவிஞர்களுக்கு, புலவர்களுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு நம்முடைய சமூகத்தில் என்ன மரியாதை என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அறிஞர்களை பற்றி, கவிஞர்களை பற்றி அறிந்து கொள்ளுகிற அளவுக்கான, அவர்களின் மதிப்பை உணரக்கூடிய அளவுக்கான
ஒரு சமூகத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அதனால்தான் குல்கர்ணியின் முகத்திலே தார் பூசுகிறார்கள், கல்புர்கியை வீட்டுக்கே சென்று துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்கிறார்கள். ஒரு பாடகன் இங்கே வந்து கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று அவனை விரட்டி அடிக்கிறார்கள். தமிழகத்தில் எத்தனையோ அறிஞர்கள், தமிழறிஞர்கள் கவனிப்பாரற்று கிடக்கிறார்கள். ஒருவன் கையில் முத்து மாலை இருந்தது, அது முத்து மாலை என்று அவனுக்கு தெரியவில்லை. அதை கவனித்துக் கொண்டே இருந்த ஒருவன் அவனை ஏமாற்றி ₹1 கொடுத்து அதை வாங்கிவிடலாம் என்று ஆசைப்படுகிறான். எடுத்த எடுப்பிலேயே ₹1 கொடுத்தால் ₹1 என்று சொன்னால் மேலும் அவன் ₹2 கேட்பான் என்று எண்ணி 50 பைசா என்று அவன் தொடங்கியிருக்கிறான். உனக்கு 50 பைசா தருகிறேன், இந்த முத்து மாலையை தந்துவிடு என்று கேட்டிருக்கிறான். அந்த முத்து மாலையை வைத்திருந்தவன் அதனுடைய அருமை தெரியாமல், அதனுடைய மதிப்பை உணராமல் 50 பைசா இல்லை ₹1 தா என்று கேட்டிருக்கிறான். ₹1 என்றால் தர முடியாது, எனக்கு வேண்டாம் என்று அவன் போகிறான். எப்படியாவது அவன் 50 பைசாவுக்கு ஒத்துக்கொள்வான் என்று. இதை கவனித்துக் கொண்டே இருந்த இன்னொருவன் வந்து அந்த முத்து மாலைக்கு ₹1000 கொடுத்து எனக்கு தா என்று கேட்கிறான். ₹1 கேட்டோம், அவன் தரவில்லை, ₹1000 இவன் தருகிறான் என்றதும் அந்த முத்து மாலையை கொடுத்துவிட்டு ₹1000 வாங்கிக் கொள்கிறான். இதை கவனித்துக் கொண்டே இருந்த அவன் ஓடி வந்து, ஏண்டா முட்டா பயல, இந்த முத்து மாலை ₹10,000 மதிப்புள்ள ஒரு பொருள், வெறும் ₹1000 கொடுத்து ஏமாந்து விட்டாயே என்று சொல்லியிருக்கிறான். அதை கேட்டதும் அந்த முத்து மாலையை வைத்திருந்தவன் வேகமாக வாய்விட்டு சிரித்திருக்கிறான். ஏன் சிரிக்கிறாய் என்று அவன் கேட்டிருக்கிறான். ₹1000 கொடுத்து நான் ஏமாந்து விட்டேன் என்று நீ சொல்கிறாய், ஆனால் வெறும் 50 பைசாவுக்காக இவ்வளவு பெரிய மதிப்புள்ள முத்து மாலையை நீதான் ஏமாந்து விட்டாய். நான் கேட்டபோதே ₹1 கொடுத்திருந்தால் உனக்கு கிடைத்திருக்கும். நீ 50 பைசாவுக்காக இவ்வளவு பெரிய விலை மதிப்புள்ள முத்து மாலையை இழந்து விட்டாயே என்று சொல்லி என்னை விட நீதான் பெரிய ஏமாளி என்று சொன்னானாம். அதைப் போல கவிஞர்களின் அருமையை நாம் உணர்வதில்லை, தமிழ் அறிஞர்களின் அருமையை நாம் உணர்வதில்லை, அவர்களுக்கு உரிய மதிப்பை நாம் வழங்குவதில்லை. நடிகர்களின் பின்னாலும் நடிகைகளின் பின்னாலும் ஓடுகிற தமிழ் சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. கவர்ச்சியின் பின்னால் ஓடுகிற தமிழ் சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்கிறது. இதே இடத்தில் ஒரு நடிகை வருகிறாள் என்று சொன்னால் இந்த அரங்கு நிறைந்திருக்கும், சாலை மறியலே நடந்திருக்கும், காவல்துறையினர் ஆயிரக்கணக்கிலே வந்து இங்கே இறங்கியிருப்பார்கள். நம்முடைய தமிழ் சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது, இப்படிப்பட்ட சமூகத்தில் இவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தமிழ் அறிஞர் நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். ஒரு கவிஞன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்பதை பால் வீதியிலே அவர் எழுதுகிற முதல் கவிதையிலேயே புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னை பற்றி தானே மதிப்பிடுவது. வண்டுகளையே சூடாக்கும் மகரந்தம் என் பூக்கள், என்னை அர்ச்சனைக்காக பறித்து விடாதீர்கள் என்று சொல்கிறார். ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு செல்லுகிற வண்டுகள் மகரந்தத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு பூவிலே சேர்க்கிற போது பூக்கள் கருப்பமுறுகின்றன, கருவுறுகின்றன, காய்களாக மாறுகின்றன. அப்படி தேடி வருகிற வண்டுகளையே கற்பமுற வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த மகரந்தங்களை கொண்ட பூக்கள் என் சிந்தனைகள். என்னை வெறும் அர்ச்சனை பூக்களாக மாற்றி விடாதீர்கள். ஒரு கொஞ்ச நேரம் தூக்கி சாமி படத்துக்கு முன்னால் வீசி எறியக்கூடிய சாதாரண பூவாக என்னை நினைத்து விடாதீர்கள். என்னை தேடி வருகிற வண்டுகளையே கர்ப்பமாக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மகரந்தம் கொண்டவன் நான் என்று தன்னை பற்றிய ஒரு மதிப்பீட்டை
வெளிப்படுத்துகிற கவிஞர் நம்முடைய கவிக்கோ அவர்கள். பொம்மைகளை செய்ய கருப்பையை நச்சரிக்காதீர்கள் என்கிறார். உனக்கு பொம்மை வேணும்னா வேற எங்காவது போய் செஞ்சுக்க, அதுக்காக ஒரு கருப்பையிடம் வந்து பொம்மையை செய்ய சொல்லி நச்சரிக்காதீர்கள். ஒரு கவிஞனின் ஆற்றலை இந்த சமூகம் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதை இவ்வளவு அழகாக சொல்லுகிறார். நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, சாதாரண கல்யாணத்துக்கும் காது குத்துக்கும் இழுத்தடிக்கிறீங்களே, இங்கிருந்து 300 கிலோமீட்டர் நாம் பயணம் செய்து ஒரு 5 நிமிட நேரத்தில் நீங்கள் கட்டுகிற தாலியை கட்டுகிற விழாவுக்காக என்னை அழைக்கிறீர்களே, காதணி விழாவுக்காக என்னை அழைக்கிறீர்களே, என் சக்தியை இப்படி காலத்தையும் சக்தியையும் விரயமாக்குகிறீர்களே என்று என்னை நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கிற தம்பிகளிடத்திலே நான் அடிக்கடி வருத்தப்படுவதுண்டு. அந்த வருத்தத்தை நான் எப்படி என்னை உணர்கிறேனோ, என்னுடைய சக்தியை நான் எப்படி விரயமாக்க பயன்படுத்துகிறேனோ அல்லது பயன்படுத்தப்படுகிறேனோ, அதை எப்படி நான் எண்ணி வருத்தப்படுகிறேனோ, அந்த வருத்தத்தை தன்னை ஒரு கவிஞன் நான் எப்படிப்பட்டவன், அம்மி கொத்துவதற்கு சிற்பி தேவையா என்று கேட்கிறான். அது ஒரு குறவன் அம்மியை கொத்து விடுவான். ஆனால் ஒரு சிற்பியை அழைத்து கொண்டு போய் அம்மி குத்துவதற்கு காலத்தை சக்தியை விரயமாக்க கூடாது. அதை போல பொம்மைகளை செய்ய கருப்பையை நச்சரிக்காதீர்கள். அந்த அளவுக்கு ஒரு கவிஞன் தன்னுடைய ஆற்றலின் மீது அவ்வளவு நம்பிக்கை, அழுத்தமான நம்பிக்கையை கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அதே கவிஞன் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், என் ஆசனங்கள் ஆகாயத்தில் இருந்தாலும் என் பார்வை பூமியை நோக்கித்தான், நட்சத்திரங்களைப் போல என்று சொல்கிறார். எவ்வளவு உயர்ந்த இடத்திலே நான் இருந்தாலும் நான் இந்த பூமியை பார்க்கிறேன். பூமியை பார்க்கிறேன் என்றால் மக்களை பார்க்கிறேன். மக்களை பார்க்கிறேன் என்றால் நான் எப்போதும் மக்களோடு இருப்பவன், மக்களோடு வாழுகிறவன், மக்களை பற்றியே சிந்திக்கிறவன். இந்த இடத்தில்தான் கவிக்கோ அவர்கள் எனது பார்வையில் அவர் ஒரு சிறந்த அரசியல் தலைவராக தெரிகிறார். வெறும் கவிஞராகத்தான் அவரை நாம் பார்க்கிறோம். கவிஞன் என்றால் இயற்கையை பாடுகிறான், நிலவை பாடுகிறான், நட்சத்திரங்களை பாடுகிறான், வானத்தை பாடுகிறான், நீர் வீழ்ச்சியை பாடுகிறான் என்று இயற்கையை பாடுகிறவனை கவிஞனாக நாம் பார்க்கிறோம். ஆனால் மக்களை பாடுகிறவன் தான் உண்மையான கவிஞன். மக்களை பற்றி சிந்திக்கிறவன் தான் உண்மையான கவிஞன். இந்த ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி, தீண்டப்படாதவர்களை பற்றி ஒரு இடத்திலே சொல்லுகிறார், நீ தொட்டு படைத்தவனை, ஆண்டவனிடத்திலே சொல்லுகிறார், நீ தொட்டு படைத்தவனை சில மூடர்கள் தீண்டத்தகாதவன் என்கிறார்கள். ஆண்டவனே தொட்டு படைத்தவனை ஆண்டவன் தொடுகிறான், ஆனால் இந்த மூடன் தொட மறுக்கிறான். அப்படி என்றால் ஆண்டவனை விட இவன் மேலானவனா என்ற கேள்வியை எழுப்புகிறார். நீ தொட்டு படைத்தவனை சில மூடர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்கிறார்கள். இதுதான் மக்களை பாடுகிற சிந்தனை, இதுதான் அரசியல் பார்வை. எந்த படைப்பாளிக்கும் ஒரு அரசியல் பார்வை உண்டு, எந்த இலக்கியவாதிக்கும் ஒரு அரசியல் பார்வை உண்டு. அந்த அரசியல் பார்வை உள்ளவர்கள்தான் மக்களின் நெஞ்சத்தில் நிலையான இடத்தை பெறுகிறார்கள். கவிக்கோ அவர்களின் இந்த பவள விழாவுக்கு இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது என்றால் அவர் சினிமா கவர்ச்சி உள்ள ஒரு ஆளுமை அல்ல, அல்லது ஒரு கட்சியின் தலைவர் அல்ல, ஒரு படைப்பாளி. ஆனாலும் தமிழகம் முழுவதும் இருந்தும் இன்றைக்கு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் வெறும் இயற்கையை பாடுகிற கவிஞர் அல்ல, அல்லது தன்னுடைய கற்பனையை எழுத்துக்களாக்கி அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு எழுத்து வியாபாரியும் அல்ல. மக்களை பற்றி சிந்திக்கிறவர், மக்களை பாடுகிறவர். ஒரு மேடையில், விடுதலை சிறுத்தைகளின் மேடையில் ஏறி சொன்னார், தம்பி திருமாவளவன், அச்சப்படாதே, உங்கள் பக்கம் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த துணிச்சல் தமிழகத்தில் எத்தனை பேருக்கு வரும்? திருமாவளவனின் பக்கம் நின்றால், திருமாவளவனின் கைகளை பிடித்தால், திருமாவளவன் மேடையில் ஏறினால், திருமாவளவனை ஆதரித்து பேசினால், திருமாவளவன் கருத்துக்கு வலு கூட்டினால், சாதியவாதிகளும் மதவாதிகளும் நமக்கு எதிராக திரும்பி விடுவார்களோ என்று அச்சப்படுகிற அரசியல் தலைவர்கள் ஏராளம் உண்டு.
தமிழ் அறிஞர்களும் ஏராளம் உண்டு. ஆனால் இந்த அறிஞர், இந்த கவிஞர் ஐயா கவிக்கோ அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் மேடையில் ஏறி சொன்னார், தம்பி திருமாவளவன் அச்சப்படாதே, உன் பக்கம் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். திருமாவளவன் மீது அப்பட்டமான அபாண்டமான அவதூறுகளை அள்ளி இறைத்த போது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு எதிராகவும் என்னை நிறுத்திய போது அதை பற்றி நான் அச்சப்படாமல் களத்திலே இறங்கி போராடி கொண்டிருக்கிற வேளையில் என் தோள்களை தட்டி கொடுத்தவர் ஐயா வைகோ அவர்கள், ஐயா கவிக்கோ அவர்கள், இன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்கள். ஆக கவிக்கோ அவர்கள் ஒரு அரசியல் பார்வை உள்ளவர் என்பதுதான் எனக்கு பிடித்த கோணம். கண்டிக்க வேண்டியவற்றை கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கிற துணிச்சல் பெற்றவர், விமர்சிக்க வேண்டியவற்றை விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் விமர்சிக்கிற துணிச்சலை பெற்றவர். எப்படியாவது ஆளுவோரின் அரவணைப்பு வேண்டும் என்பதற்காக நத்தி பிழைக்கிற அரசியல் அவருக்கு தெரியாது. அந்த கம்பீரத்தோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கவி பரம்பரையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மதவாதத்தை எதிர்ப்பதிலும் சாதியவாதத்தை எதிர்ப்பதிலும் துணிச்சல் மிக்க ஒரு படைப்பாளியாக இருக்கிறார். பல பேர் இதையெல்லாம் நாம் தொடக்கூடாது, இதையெல்லாம் நாம் சீண்டக்கூடாது, இதை பற்றி எல்லாம் நாம் பேசக்கூடாது என்று எண்ணுகிறவர்கள். ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார், வேலியை தாண்டி நான் கிளைகளை பரப்புகிறேன் என்கிற போது கிளைகளை வெட்டுகிற தோட்டக்காரனே, நான் வேலிக்கு கீழே மண்ணுக்கு அடியிலே வேர்களை நழுவ விடுகிறேன், என்ன செய்வாய் என்னை என்று கேட்கிறார். வேலிக்கு கீழே மண்ணுக்கு அடியிலே வேர்களை பரவ விடுகிறேன், என்ன செய்வாய் என்று கேட்கிறார். நான் அத்துமீறுகிறவன், அடங்க மறுக்கிறவன் என்பதை அந்த சொற்களால் அவர் சொல்கிறார், சுட்டிக்காட்டுகிறார். அதுதான் ஒரு படைப்பாளிக்கு தேவை, அதுதான் ஒரு இலக்கியவாதிக்கு தேவை. அந்த துணிச்சலை பெற்ற ஒரு மாபெரும் சிந்தனையாளராக, கவிஞராக நம்முடைய கவிக்கோ அவர்கள் விளங்குகிறார். ஆன்மீகமானாலும் சரி அல்லது அரசியலானாலும் சரி, எல்லாவற்றிலுமே மக்களை பற்றி சிந்திக்கவும், மக்களை பற்றி எழுதவும், மக்களை பற்றி பேசவுமான மிகச்சிறந்த படைப்பு திறனுள்ள ஒரு இலக்கிய செம்மல் தான் நம்முடைய கவிக்கோ அவர்கள். அவர் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், நோய் நொடியின்றி வாழ வேண்டும். பால்வீதியை போல் இன்னும் பல 100 படைப்புகளை அவர் கொண்டு வர வேண்டும். இலக்கிய உலகத்தில் அவருடைய படைப்புகள் பல புதிய பாதைகளை வகுத்து தந்திருக்கின்றன. இளம் தலைமுறையினரை அதற்கு தயார்படுத்தி இருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள படைப்பாளிகள், ஆற்றல் உள்ள சிந்தனையாளர்கள் இன்னும் தமிழ் சமூகத்திற்கு தேவை. மாட்டிறைச்சியை தின்னக்கூடாது என்று மிக கொடூரமான ஒரு படுகொலையை செய்கிறார்கள். ஒருவன் என்ன உணவை உண்ண வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர்களாக சிலர் இருக்கிறார்கள். இந்த அரசியல் ஆபத்தான அரசியல், இந்த அரசியல் ஆபத்தான அரசியல் உத்தி. இப்படிப்பட்ட வெறுப்பு அரசியல் ஒரு புறம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும், இன்னொரு புறம் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியல் இந்த மண்ணில் யதார்த்தமாக கீழே கிடக்கிற மக்களிடையே இருப்பதல்ல, திட்டமிட்டு அரசியல் சக்திகளால் உருவாக்கப்படுகிறது, தூண்டப்படுகிறது. அதுவே ஒரு வேலை திட்டமாக இங்கே பரப்பப்படுகிறது. இது மிகவும் ஆபத்தானது, மிகவும் ஆபத்தானது. இப்படிப்பட்ட இந்த கொடுமைகளை சாடுகிற துணிச்சல், இதை எதிர்த்து போரிடுகிற துணிச்சல் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே உரியது என்று எண்ணிவிடக் கூடாது. இலக்கிய தளத்தில் பணியாற்றக்கூடிய, ஆன்மீக தளத்தில் பணியாற்றக்கூடிய அனைவருக்குமே உரியது. அப்படிப்பட்ட அளப்பரிய துணிச்சலை பெற்ற ஒரு படைப்பாளி தான் ஐயா கவிக்கோ அவர்கள். அவருடைய பவள விழாவில் பங்கேற்று வாழ்த்துகிற வாய்ப்பை பெற்றமைக்காக நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். அப்துல் கலாம் அவர்கள் இருந்து வாழ்த்த வேண்டிய விழா அவர் இன்று நம்மிடையே இல்லை.
அது ஒன்றுதான் கவிக்கோ அவர்களின் வருத்தமாக இருக்க முடியும். அப்துல் கலாம் இல்லை என்றாலும் அவரை போலவே மனிதநேய மிக்க மனிதநேய செம்மல் ஐயா நல்லக்கண் அவர்கள் இந்த அரங்கத்திலே இருக்கிறார். அவர் பங்கேற்றது எல்லாவற்றுக்கும் மேலான பெருமை என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு இடையிலேயே விடைபெறுவதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, கவிக்கோ அவர்கள் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அரசியல் மேடை, அரசியலை தொட்டுவிடாமல் வாழ்த்தும் இருக்க முடியாது. ஆனால் இங்கே கவிக்கோ அவர்கள் எப்படி இங்கே முன்னால் அறிமுகம் செய்யும் பொழுது அப்துல் கலாம் அவர்கள் எல்லா அரசியலையும் தாண்டி நின்றார்களோ, அதே போல கவிக்கோ அவர்களும் அரசியலையும் தாண்டி இருக்கிறார்கள். அதனால்தான் பிறையை வணங்கும் அவரை வாழ்த்த பிறை சூடியவனை வணங்கும் தமிழிசை இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்பதையும் தெளிவாக நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இங்கே அறிமுகம் செய்ததிலிருந்தே அரசியலும் இருந்தது. சமயம் மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது அரசியல் அங்கே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அரசியல் என்றுமே சமயத்திற்கு மரியாதை கொடுப்பதுதான். இடையில் யாரும் வராமல் இருக்கும் பொழுது அரசியலும் சமயமும் ஒன்றாகத்தான் எப்பொழுதும் வெற்றி வாகை சூடிக்கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாட்டின் வளர்ச்சி 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 என்று பேசும் பொழுது சிலருக்கு மாட்டின் இறைச்சி 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 என்றே அது காதில் விழுகிறது. அது தேவையற்றது என்பதையும் நான் இங்கே சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் இங்கே தமிழுக்கு வணக்கம் செய்வதற்கு நாமெல்லாம் வந்திருக்கிறோம். ஒரு அரசியல் தலைவர் ஒரு திருமண வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது அரசியல் பேசுங்கள் அரசியல் பேசுங்கள் என்று எல்லோரும் சொல்கிறார். அவர் சற்றே திரும்பி பார்க்கிறார். அந்த திருமண மண்டபத்தில் எல்லா இடங்களிலும் ஒட்டி இருக்கிறது, அரசியல் பேசாதீர்கள் என்று ஒட்டி இருக்கிறது. ஆக நான் இது ஏதோ ஞாபகத்திற்கு வந்ததனால் சொல்கிறேனே தவிர, கவிக்கோ அவர்களின் கருத்துக்கள் என்னை ஆட்கொண்டது என்றால் உண்மையிலேயே அவர் என்னை அழைத்த போது அவரை பாராட்டுவதற்கு எனக்கு வயதில்லை என்றாலும் அவரை வணங்குவதற்கு மட்டுமல்ல, அவரது கவிதைகளை சிறு வயதிலிருந்தே எடுத்து ஆளுபவள் என்பதை நான் அவருக்கு தொலைபேசியிலேயே சொன்னேன். ஏனென்றால் நான் சிறு பெண்ணாக இருந்த பொழுது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பல அரசியல் தலைவர்களை நான் முன்னுதாரணமாக கொண்டிருக்கிறேன் என்று நான் பேட்டிகளில் கூட சொல்லி இருக்கிறேன். அதில் பேச்சாற்றல் என்பதை அண்ணன் வைகோவிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டேன் என்றும் நான் சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் எங்கே நல்லது கிடைத்தாலும் அதை எடுத்துக் கொள்வதுதான் தமிழின் பண்பு, தமிழிசையின் பண்பு என்பதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஏனென்றால் இங்கே கவிக்கோ அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை அழைத்த போது எப்பொழுதுமே இத்தகைய மேடையில் எல்லோருக்கும் தெரியும் என் தந்தை வீற்றிருப்பார். இன்று நான் வீற்றிருக்கிறேன். எல்லோரும் என்னிடம் கேட்பார்கள், தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள். இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன். அதுதான் இந்த மேடையிலும் அரசியல் கட்சி தலைவராகவும் தமிழிசையாகவும் என்னை இங்கே நிற்க வைத்திருக்கிறது. சிறு பெண்ணாக இருக்கும் பொழுதே பேச்சு போட்டியில் நான் பரிசு வாங்கினேன். பரிசு வாங்கி அந்த பேச்சு போட்டியில் எனது பேச்சை நான் எப்படி ஆரம்பித்தேன் என்றால், தேடி சோறுரிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரைகூடி கிடப்பெருவம் எய்தி வெறும் கூற்றுக்கு இறையென பின் வாழும் வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என நினைத்தாயோ என்பது எனது ஆரம்ப கவிதை. அன்றைய பாரதி. நான் முடித்த கவிதை என்ன என்றால், இன்று கூட எனது இயக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எனது இயக்கத்தை சார்ந்த பல கூட்டங்களில் கூட அன்று சிறுமியாக இருக்கும் பொழுது எனக்கு பரிசு வாங்கி தந்த நிறைவு கவிதை என்ன என்றால், வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்ய முடியும்? வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை என்ன செய்ய முடியும் என்ற கவிதை தான் எனது பல பேச்சுகளில் நிறைவு கவிதையாக இருந்திருக்கிறது என்பதையும் நான் இங்கே சொல்லி, பல கவிதைகளை இங்கே நான் எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் ஒரே ஒரு, ஏனென்றால் ஷானவாஸை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். ஏனென்றால் காலம் என்பதை சொல்கிறார். இறந்த காலம் முற்றுப்புள்ளி, நிகழ்காலம் ஆச்சரியக்குறி, வருங்காலம் கேள்விக்குறி,
ஆக இதை தவிர காலத்தை வென்ற ஒரு கவிஞர் இருக்க முடியுமா என்றால் அது கவிக்கோ அவர்கள்தான். ஒரே ஒன்றை சொல்லுகிறேன், ஏனென்றால் அவர் சொல்கிறார் புத்தகம், ஏனென்றால் குழந்தைகளிடம் அதிகம் பழகும் ஒரு குழந்தை நல மருத்துவரா என்பதால் சொல்கிறேன், புத்தகங்களே சமத்தாக நடந்து கொள்ளுங்கள், தயவு செய்து குழந்தைகளை கிழித்து போட்டு விடாதீர்கள். ஏனென்றால் குழந்தைகளை கிழித்து போடும் பாடம்தான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் தான் பள்ளிக்கு சென்ற ஒரு மாணவனை அழைத்து அம்மா கேட்கிறாள், தம்பி உனக்கு கணக்கு வாத்தியார படிச்சிருந்ததா, அறிவியல் வாத்தியார படிச்சிருந்ததா, இங்கிலீஷ் வாத்தியார படிச்சிருந்ததா என்று கேட்டால் புத்தகம் அவர்களை கிழித்து போடுவதால் அந்த தம்பி சொல்கிறான், எனக்கு மணி அடிக்கிற தாத்தாவை தான் படித்திருந்தது என்று சொல்கிறான். ஆக குழந்தைகளை கிழித்து போட்டு விடாதீர்கள் என்ற ஆதங்கம் எனக்கு தெரிகிறது. ஆக தேனீக்களிடம் ஒன்றை சொல்கிறார், தேனீக்கள் தேனை சேமிப்பதற்கு மட்டும் பழக்க வேண்டும் என்பதில்லை, கொட்டுவதற்கும் பழக வேண்டும். அப்பொழுதுதான் தான் சேகரித்த தேனை பாதுகாக்க முடியும் என்ற வார்த்தைகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நிறைய பேச வேண்டும்னு ஆசை, ஆனால் அருமையான நிறைவுரை காத்திருக்கிறது என்பதனால ஒரு சில சொற்கள் சொல்லி அமைவேன். எனக்கு மணி விழா கொண்டாடினார்கள், இப்பொழுது பவழ விழா கொண்டாடுகிறார்கள். இது ரெண்டிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. மணி விழா கொண்டாடுகிற பொழுதே என்னுடைய பழைய மாணவர்கள் வற்புறுத்தலில் ஒரே ஒரு நிபந்தனையின் காரணத்துக்கு சொல்லி நான் ஒப்புக்கொண்டேன். சாகித்ய அகாடமிக்காரர்கள் தமிழ் கவிஞர்களுக்கு விருது கொடுப்பதே இல்லை, நொந்து போய் கிடக்கிறார்கள் தமிழ் கவிஞர்கள், மூத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சாகித்ய அகாடமி அப்பொழுது 25,000 ரூபாய் கொடுத்தது. அதை விட ₹1 கூட வைத்து நீங்கள் ஆண்டுதோறும் தமிழ் கவிஞர்களுக்கு விருது தருகிற மாதிரி ஏற்பாடு செய்தால் நான் மணி விழாவை ஒத்துக்கொள்வேன். அதில் எனக்கு மணிதான் வேண்டும், விழா அல்ல என்று சொன்னேன். என்னுடைய பழைய மாணவர்களும் நண்பர்களும் பணம் திரட்டி அந்த அறக்கட்டளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த அறக்கட்டளையையும் தொடங்கி வைத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள். அதற்காகவே கவிஞர் முதல் கவிக்கோ விருதையும் அவர்களுக்கே கொடுத்தோம். அவர் திருப்பி அதை அறக்கட்டளைக்கே கொடுத்து விட்டார். இந்த பவழ விழா இதற்கு நான் ஒத்துக்கொண்டதற்கு காரணம், 30,000 ரூபாய் கொடுத்து கொண்டிருந்தோம் கவிக்கோ விருதாக. அது மிக குறைவாக இருக்கிறது என்று நண்பர்கள் சொன்னார்கள். சரி, உயர்த்தி கொடுக்குறோம். எவ்வளவு கொடுக்க வேண்டும் கேட்டார்கள். 1,00,000 கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அதற்கென்ன என்று சொல்லி என்னுடைய பழைய மாணவர்களும் நண்பர்களும் தேனீக்களைப் போல எங்கெங்கோ சுற்றி அலைந்து திரட்டிய தேன்கூடு போல இந்த அறக்கட்டளையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்குரிய காசோலையைத்தான் முத்தமிழறிஞர் அவர்கள் கையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இனி வருங்காலத்திலிருந்து கவிஞர்களுக்கு ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் தரப்படும். அதை கலைஞர் கையால் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஏனென்றால் குடத்திலிட்ட விளக்கை போல் இருந்த என்னை குன்றிலிட்ட விளக்காக ஆக்கியவர் கலைஞர். அண்ணா கவியரங்கம் என்ற ஒன்றை கலைஞர் அவர்கள் நடத்தினார்கள். அது உலக அதிசயம். எந்த தலைவனையும் எந்த நாட்டிலையும் அவன் பிறந்த நாளில் கவிதைகளால் கொண்டாடுகிற ஒரு திருவிழா நடந்ததில்லை. அது கவிதை உள்ளமாகையினாலே ஒரு தலைவனை கவிதையால் கொண்டாட வேண்டும் என்று நினைத்து அந்த விழாவை ஏற்பாடு செய்தார். தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. அந்த எல்லா கவியரங்கத்திலும் என்னை அழைத்து பெருமைப்படுத்தியவர் கலைஞர் அவர்கள். அதனால தான் அப்துல் ரஹ்மான் 4 பேருக்கு தெரிந்த கவிஞனாக மாறினான். ஏன்னா சினிமா வேணான்னு சொல்லிட்டேன். அதை விட அதிகமான புகழை எனக்கு ஈட்டி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் தான்.
லட்சக்கணக்கான வாசகர்களுக்கு முன்னால், லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு முன்னால் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு பூம்புகார் கலைக்கோயில் திறந்த போதும், வள்ளுவர் கோட்டத்தின் முன் அண்ணா சிலை திறந்த போதும் லட்சக்கணக்கான பேர், உலகத்திலேயே அவ்வளவு பேருக்கு முன்னாலே கவிதை அரங்கம் நடந்ததா சரித்திரம் கிடையாது. அதையும் செய்தவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். அவ்வளவு பேருக்கு முன்னால் பாடிய அந்த நினைவு இப்பொழுதும் எனக்கு வருகிறது. வேறு எந்த வாய்ப்பினாலும் இவ்வளவு பெருமை எனக்கு கிடைத்திருக்காது. நான் இஸ்லாமிய இலக்கிய மாநாடு நடந்த பொழுது அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தேன். நாங்கள் பிறை, நீங்கள் உதயசூரியன், சூரியனுடைய வெளிச்சத்தினால்தான் பிறை வளர முடியும், அது இழைத்திருக்கிறது. தயவு செய்து இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று நான் சொன்னேன். நட்பு என்ற ஒரே ஒரு உரிமை காரணத்தினால எத்தனையோ கட்சிகள் எவ்வளவோ போராட்டங்கள்லாம் செய்தார்கள். ஆனால் நான் கேட்டேன் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த அன்பு உள்ளம் 2.5-3% இடஒதுக்கீட்டை கொடுத்தது. இந்த நேரத்திலும் கூட அதை நான் நன்றியோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் இப்பொழுது பிறை வளர்ந்து நிலவாகி கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வாழும் கேடயமாக இருப்பவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதை யாரும் மறைக்கவோ மறக்கவோ முடியாது. அவருடைய எழுத்துக்கள் ஒரே எத்தனையோ விதமான பன்முக ஆற்றல், அருமையான பேச்சு, அருமையான எழுத்து. ஒரு கட்சி நிர்வாகியாக வேறு யாரும் இருந்திருக்க முடியாது. இவ்வளவு சோதனைகளுக்கிடையே கட்சியே காணாமல் போயிருக்கும். அந்த இருவண்ண கொடிக்கு தன் வேர்வையே நீராக ஊற்றி அந்த கொடி வாடாமல் காத்த ஒரு மாபெரும் சாதனை வேறு எந்த தலைவனும் செய்திருக்க முடியாது. அவர்தான் செய்தார். நிர்வாகத் திறமை இதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் மறந்து போய்விட்டார்கள். போதையில் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று தெரியாத இடத்தில் இருக்கிறார்கள். பெரிய சாபம் தமிழ்நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இலக்கியத்திலும் எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டதற்கு காரணம் அசாதாரண திறமை. நிறையா அதை பற்றி பேசுகிறேன், தனி பேச்சாகிவிடும். வைரமுத்து சொன்னால, எது வண்டு வரும், பண்டு வரும், கண்டு வரும், தொண்டு வரும், இது ஈஸியாக போடலாம். ஆனால் கலைஞர் என்ன பண்ணுவார்னா, வேண்டும்னே போட முடியாத ஒரு எதையே எடுப்பார். உதாரணமாக நான் அசந்து போனேன். நாங்கள் அதே தொழிலாக உள்ளவங்க, அதே பொழப்பாக உள்ளவங்க. அவருக்கு அது பார்ட் டைம் தான். ட்ரெயினில் வரும்போது தான் எழுது வரும். ஆமாம், முழுக்க அரசியலில் அதிகமாக இடம், இது கொஞ்சம்தான். இப்படி சொல்லலாம், கவிதையை பெரிய வீடாகவும் அரசியலை சின்ன வீடாகவும் வச்சிருக்கோம். அதுக்காக பெரிய வீட்டை அவர் நிராகரிச்சிடல, அப்பப்போ வந்து போ. அவர் முழு நேர கவிஞராக இருந்திருந்தாருன்னா நாங்கள்லாம் வீட்டுக்கு போயிருப்போம். என்ன அசாதாரண திறமை! அதிகாலைன்னு ஆரம்பிக்கிறார். எவனுமே ஆரம்பிக்க மாட்டான். நானும் சரி, வைரமுத்தும் சரி, அதிகாலை என்ற சொல்ல எதுகைக்கு ஆரம்பிக்க மாட்டோம். ஏன்னா வேற எதுகை இல்லை, போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு டைம் தரேன், இப்போ நான் சொல்லி ஆகணும். ஒரு மாதம் கழிக்காமல் நீங்கள் எதுகை போட முடியுமான்னு யோசிச்சுட்டு வாங்க. ஆனால் நான் இப்போ சொல்லி ஆகணும். நானும் நிறுத்திட்டேன். அதிகாலைன்னு அதிகாலை போல் வெளிச்சம் முன்முகத்தில் ஆரம்பிக்கிறார். என்னடா அதிகாலைன்னு ஆரம்பிச்சிட்டாரு, என்ன போட முடியும் இதில்? பழைய புலவர்கள்னா துதி, மதி, மத, வித ஏதாவது போட்டு ஓடிடுவாங்க. சீரதிகைன்னு சொல்லுவாங்க, அதை போடுற. அதிகாலை போல் வெளிச்சம் முன்முகத்தில் குதிகாலை தொடுகின்ற குளிர் உண்டல். எனக்கு தெரிஞ்ச 2000 ஆண்டு காலத்தில் இந்த 2 எதுகையை பயன்படுத்தி எவனும் எழுதுனதில்லை.
போக மாட்டான் கிட்ட, அதிகாலை கிட்டே போக மாட்டான். அசாதாரண திறமை. சிந்திச்சு எழுதுறதெல்லாம் நம்ம உட்கார்ந்தாருன்னா அவர் பாட்டை எழுதுவார். அதில் தான் நாங்கள்லாம் சொக்கி கிடக்கிறோம். மருந்து மாயம் போட்டு சொக்க வச்சா அதுங்கிருந்து விலக முடியாது பாருங்க. அது மாதிரி நான் வைரமுத்தையெல்லாம் அப்படியே சொக்கி கிடக்கிறோம். வெளியேறதா எண்ணம் கூட இல்லை எங்களுக்கு. பேர் இந்த விழாவை பார்த்து சிலர் அதிசயப்பட்டிருக்கலாம். என்னடா புற மதவாதிகளும் உட்கார்ந்துருக்கிறான், இந்து சாமியாருக்கு பக்கத்தில் முஸ்லீம் சாமியார் உட்கார்ந்துருக்கிறார், மௌல்வியை உட்கார்ந்துருக்கிறார், அதுக்கு பிறகு சமண அறிஞர் உட்கார்ந்துருக்கார், கிறிஸ்தவ அறிஞர் உட்கார்ந்துருக்கிறார். அடுத்து நடந்த அரசியல் கூட்டங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் அதிசயமாக இருந்திருக்கும். நிச்சயமாக அரசியலில் கூட்டணியில் சேரவே முடியாத ஆட்கள் இங்கே சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. எது சாதித்தது? அப்துல் ரஹ்மானா? இல்லை, தமிழ். தமிழ் கவிதை. 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த தமிழர்களை ஒன்றாக இணைக்கிற ஒரே சக்தி தமிழ் தான். அதை கூட அருமையா தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழே அதை போதிக்குதான். தமிழில் 3 இனம் உண்டு: வல்லினம், இடையினம், மெல்லினம். இந்த 3 ஒன்னா சேர்ந்தாதான் தமிழ்னு யாரோ ஒரு ஞானி தா வல்லினம், மீ மெல்லினம், இடையினம் 3 சேர்த்து வச்சிருக்காங்க. ஆக தமிழ் இனங்களை ஒன்று சேர்க்கும். இதையும் அவர் உன்னையும் நமக்கு ஒற்று வைக்கிறது இல்லை. என்ன காலம் எப்படி வந்திருக்குதுன்னு சொன்னா, யாரும் ஒருத்தனை மனுஷனா பார்க்கறதே இல்லை. இவனா ஓ இந்த மதத்துக்காரனா, ஓ இவனா இந்த சாதி பயலா, இப்போ இதுக்கு மேலே இன்னொன்று வந்துருச்சு, ஓ இவன் இந்த கட்சிக்காரனா. அதோடு நிற்கல, கட்சிக்குள்ளேயே இருக்குல்ல, இவன் அந்த பக்கத்து ஆளா, இவன் இந்த பக்கத்து ஆளா. என்னங்க கொடுமை! மனிதனை மனிதனாக பார்க்க முடியாதபடியான மாயைகள், மயக்கங்கள், போதைகள் நாடெங்கும் நிரம்பியிருக்கு. அதனால பொறாமை, பூசல், சண்டை, சச்சரவு, ஒற்றுமை இல்லை, அமைதி இல்லை. ஒருத்தன் பகைவனா பார்க்கிறான். நான் இவர்களை ஒரு மனித பார்வையிலே இணைக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் என் கவிதை. மனிதனா வான்னு வர்றான், அப்படி இணைக்கலாமான்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஞானி பாபா ஃபரீத் அவர்களிடத்துல ஒரு சிஷ்யர் காணிக்கையா கொண்டு போய் ஒரு கத்திரிக்கோலை கொடுத்தார். பாபா ஃபரீத் சொன்னார், அப்பா நான் கத்தரிக்க வந்தவன் அல்ல, தயவு செய்து போய் ஊசியும் நூலையும் கொண்டு வா, நான் தைக்கிறவன். நானும் அது மாதிரி தான் தைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கந்தலா கிழிஞ்சிருக்கிற எல்லாத்தையும் ஒட்டு போடலாம், தைக்கலாம் என்று நினச்சிக்கிறது. அதுக்காக தான் இந்த கூட்டம் வந்து என்னை பாராட்டுகிறதுன்னு சொன்னால், இந்த செயலை நான் கவிதைகளை செய்கிறேன் என்பதனால தான். அதனால் ஒரு மாபெரும் தலைவர் என்னுடைய பவள விழாவுக்கும் வந்ததற்கு அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய கையாலேயே இந்த அறக்கட்டளையும் ஏற்படுத்தியதற்கு நல்ல கைராசி உள்ளவர். ஏன்னா மணி விழா ஏற்படுத்தின அறக்கட்டளை நன்றாக போய்கொண்டிருக்கிறது. அவருடைய கையால் இந்த அறக்கட்டளையும் தொடங்கி கருவூலத்தை வெளியிட்டு பெருமைப்படுத்திய அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும், பவள விழா குழு, கருவூல குழு அத்தனை பேருடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.